அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகாரில் வெற்றி பெற்றால் சத்தான காலை உணவு திட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்று என்டிஏ வாக்குறுதி அளித்துள்ள நிலையில் பீகாரில் மதிய உணவுடன் காலையில் சத்தான காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்படும் என்று என்டிஏ வாக்குறுதி அளித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகாரில் வெற்றி பெற்றால் பள்ளிகளில் சத்தான காலை உணவு திட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்று என்டிஏ வாக்குறுதி அளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளின் என்டிஏ சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகாரில் வெற்றி பெற்றால் பள்ளிகளில் சத்தான காலை உணவு திட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்று என்டிஏ வாக்குறுதி அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? பீகார் சட்டமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற இருக்கின்றன. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுடைய கூட்டணி சார்பான தேர்தல் வாக்குறுதிகளை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா முன்னிலையில அவர்கிட்ட அந்த தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய பிரதான திட்டமாக சொல்லக்கூடிய காலை உணவு திட்டம் தற்பொழுது பிஜேபியினுடைய கூட்டணி சார்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய பீகார் தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதி இடம்பெற்றிருக்கிறது. பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை பிஜேபியுடைய கூட்டணி வழங்கியிருக்கிறது. அதில் 1 கோடி அரசு வேலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும், விவசாய உள்கட்டமைப்பில் 1 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் எனவும் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பீகாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெகா திறன் மையம், ஒவ்வொரு துணை பிரிவிலும் எஸ்சி மாணவர்களுக்கான குடியிருப்பு பள்ளி, பீகார் விளையாட்டு நகரம் மற்றும் பிரிவுகளில் விளையாட்டுக்கான சிறந்த மையங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் படிக்கக்கூடிய அனைத்து பட்டியல் சாதி மாணவர்களுக்கும் மாதத்திற்கு 2000 ரூபாய் நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல அதில் கல்வியை சார்ந்த வாக்குறுதிகள்ல தமிழ்நாட்டில் இருப்பது போலவே காலை உணவு திட்டம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உணவு திட்டங்கள்ல பால், முட்டை உள்ளிட்டவைகளை சேர்ப்பது தொடர்பாகவும், அதே நேரத்தில் சத்தான காலை உணவு வழங்கப்படும் என்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பீகார் மாநில தேர்தலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வீடுகளுக்கு 125 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 5 லட்சம் புதிய வீட்டு வசதிகள் கட்டித்தப்படும் எனவும், அதே போன்று 1 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதியாக ஆக்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய முக்கிய பள்ளிகளை மாற்றுவதற்காக 5000 கோடி ரூபாய் செலவிடப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 7 விரைவு சாலைகள் மற்றும் 3600 கிலோமீட்டர் தொலைவுக்கான ரயில் திட்ட பாதைகளை நவீனமயமாக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் மிக முக்கியமான பொது போக்குவரத்தாக ரயில் அமைந்திருக்கக்கூடிய சூழலில் 3600 கிலோமீட்டருக்கான ரயில் பாதைகள் நவீனமயமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று விவசாய சம்மன் நிதி உதவி மூலமாக அதனுடைய உதவி தொகை 6000 9000 அதிகரிக்கப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீன் வளர்ப்பதற்கான உதவித்தொகை 4000 9000 அதிகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் பல்வேறு வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார் தேர்தலை முன்வைத்து அவருடைய தேர்தலை சந்திக்க இருப்பதற்காக வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக எதிர்கட்சி மற்றும் அவருடைய கூட்டணிகள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதி வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை பெரும்பான்மையான வாக்குறுதிகள் இலவசத்தை தவிர்த்திருக்கக்கூடிய சூழலில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அவர்களுக்கு கேஜி முதல் பிஜி வரை என்று ஒரு குழந்தைகளின் ஆரம்ப கல்வியிலிருந்து முதுநிலை கல்வி வரையிலுமான படிப்புகளுக்கு தேவையானதை தரமான கல்வியாக வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், பட்டியல மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்பது தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காலை உணவு திட்டம் என்பது செயல்படுத்தப்படும் என்ற ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதிய உணவு திட்டம் கொடுக்கப்படக்கூடிய அதே நேரத்தில் காலை உணவு திட்டத்தையும் சத்தான உணவாக வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியிலேயே பீகார் மாநிலத்தினுடைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி தற்பொழுது இந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய ஆட்சியில உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதுபோல் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதி என்பதில் பெரும்பான்மையான வாக்குறுதிகள் இலவசத்தை தவிர்த்து உட்கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய நோக்கத்திலும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய சில நல்ல திட்டங்களை அவர்கள் பீகாரில் அமல்படுத்துவதற்குரிய வகையிலும் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அமைந்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் சொல்லப்படுகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.